நாளை முதல் 500 டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. இந்த அறிவிப்பு தொடர்பான முழுமையான விவரங்கள் என்ன என்பது குறித்து நம்முடைய பகிர்ந்து கொள்வதற்காக நம்முடைய செய்த பிரபாகரன் இணைகிறார். அவருடைய பேசலாம். பிரபாகரன், விவரங்கள். மின்சார மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை அமைச்சரால் சட்டப்பேரவையில் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறையுடைய மானிய கோரிக்கையின் பொழுது 500 மதுபான சில்லறை விற்பனை கடைகள் கண்டறியப்பட்டு அவை மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அதன்படி 500 மதுபான சில்லறை விற்பனை கடைகளை கண்டறிந்து மூடிட கடந்த ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி அரசாணை என்பது வெளியிடப்பட்டது. உள்துறை மற்றும் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை சார்பில் இந்த அரசாணை என்பது வெளியிடப்பட்டது. அதன்படி இந்த அரசாணையை செயல்படுத்தும் விதமாக மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய மதுபான சில்லறை விற்பனை கடைகள் மூலமாக 500 கடைகளை கண்டறிந்து அவற்றை மூடுவதற்கான ஆணை என்பது பிறப்பிக்கப்பட்டது. தற்பொழுது இந்த 500 கடைகள் என்பது கண்டறியப்பட்டிருக்கின்றது. அதன்படி நாளை முதல், அதாவது ஜூன் 22ஆம் தேதி முதல் 500 மதுபான சில்லறை விற்பனை கடைகள் என்பது மூடப்படுவதாக தமிழ்நாடு அரசு என்பது அறிவித்திருக்கின்றது. தொடர்ச்சியாக இந்த மதுபான விற்பனை கடைகள் என்பது படிப்படியாக மூடப்படும் என்று ஏற்கனவே திமுக தெரிவித்திருந்தது. சட்டப்பேரவையிலும் இது தொடர்பாக அறிவிக்கப்பட்டிருந்தது. தொடர்ச்சியாக பல இடங்களில் இதனுடைய முதல் நடவடிக்கையாக தற்பொழுது 500 மதுபான சில்லறை விற்பனை கடைகள் என்பது மூடப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக வரும் காலங்களிலும் இந்த நடவடிக்கை தொடரும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே பல்வேறு விதிகளின் அடிப்படையில், வரைமுறைகளின் அடிப்படையில் இந்த கடைகளை கண்டறியக்கூடிய பணி என்பது கடந்த 6 மாதங்களுக்கு மேலாக நடைபெற்று வந்த நிலையில் 500 மதுபான சில்லறை விற்பனை கடைகள், டாஸ்மாக் கடைகள் என்பது கண்டறியப்பட்டு அதை மூடுவதற்கான அரசாணை என்பது வெளியிடப்பட்டிருந்தது. தற்பொழுது அது முழுமையாக நடைமுறைக்கு வந்து ஜூன் 22ஆம் தேதி முதல் 500 டாஸ்மாக் கடைகள் என்பது செயல்படாது என்று தமிழ்நாடு அரசு என்பது அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கின்றது. மேலும் தொடர்ச்சியாக மக்களுடைய கோரிக்கைகளை ஏற்று இந்த நடவடிக்கை என்பது தொடரும் என்றும் தமிழ்நாடு அரசு சார்பில் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. பிரபாகரன், இந்த 500 மதுக்கடைகள் என்பது எந்தெந்த மதுக்கடைகள் என்பது தொடர்பான பட்டியல் எப்போது வெளியாகும் பிரபாகரன்? நிச்சயமாக ஏற்கனவே பல வரன்முறைகளின் அடிப்படையில், மக்களுடைய கோரிக்கைகளின் அடிப்படையில் கடைகளை மூடுவதற்கான பணி என்பது 6 மாதத்திற்கு மேலாக நடைபெற்று வந்தது. துறை ரீதியாகவும் பணிகள் என்பது அந்தந்த மண்டல மேலாளர்களும் பொறுப்பு என்பது ஒப்படைக்கப்பட்டிருந்தது. ஏற்கனவே மக்கள் தரப்பிலிருந்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கோரிக்கைகள் ஆகியவற்றை பரிசீலித்து இந்த நடவடிக்கை என்பது ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்டிருந்தது. முதல் கட்டமாக இந்த 500 கடைகளை மூடப்படும் நடவடிக்கை என்பது சட்டப்பேரவையில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டதனை தொடர்ந்து முழுமையாக பணிகள் என்பது நடைபெற்று வந்தது. மாவட்ட வாரியாகவும் தொகுதி வாரியாகவும் இந்த கடைகளை மூடுவதற்கான நடவடிக்கைகள் என்பது மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அதே போல மக்கள் தரப்பிலிருந்து எதிர்ப்புகள் தெரிவிக்கப்பட்ட கடை, அதே போல விற்பனை சார்ந்து, அதே போல பல்வேறு நடவடிக்கைகள் தொடர்ந்து இந்த கடைகளை வரைமுறைப்படுத்தக்கூடிய பணிகள் என்பது நடைபெற்று வந்தது. விரைவில் இந்த என்னென்ன கடைகள், என்னென்ன பகுதியில் இருக்கக்கூடிய கடைகள், அதனுடைய விற்பனைக்கான அந்த கடைக்கான அந்த எண் ஆகியவை உட்பட தனியாக பட்டியல் என்பது விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. முதல் கட்டமாக நாளை முதல் இந்த 500 கடைகளும் செயல்படாது என்று அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கின்றது. பெரும்பாலும் தொகுதி சார்ந்து அனைத்து பகுதிகளிலும் இந்த கடை என்பது மூடப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பிரபாகரன், இந்த 500 மதுக்கடைகள் அப்படிங்கிறது எந்த அடிப்படையில், அதாவது மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய கடைகள், கல்லூரி பள்ளிகளுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கடைகள், குடியிருப்பு பகுதிகளுக்கு அருகில் இருக்கக்கூடியகள், அந்த வரைமுறையின் அடிப்படையில் தான் இந்த கடைகள் மூடப்படுகிறதா? நிச்சயமாக ஏற்கனவே உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பின் அடிப்படையில் இந்த சாலை ஓரங்களில், நெடுஞ்சாலை ஓரங்களில் இருக்கக்கூடிய கடைகள் என்பது மாற்றப்பட்டது. அதற்கும் பல இடங்களில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு மீண்டும் அவை மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு மாற்றும் பணிகள் என்பது கடந்த சில வருடங்களாகவே நடைபெற்று வந்தது. இதனைத் தொடர்ந்து மிக குறிப்பாக மக்கள் தரப்பிலிருந்து முன்வைக்கப்படக்கூடிய கோரிக்கைகள் அருகருகே குறிப்பிட்ட கிலோமீட்டர், குறிப்பிட்ட தூரத்திற்கு இடைவெளியில் இருக்கக்கூடிய அந்த கடைகள், குறிப்பிட்ட தூர இடைவெளியை பூர்த்தி செய்யாத கடைகள் விற்பனை, அதே போல பல்வேறு தரவுகள் அடிப்படையிலும் இந்த கடை மூடக்கூடிய பணி என்பது பல்வேறு தரப்பிலும் நடைபெற்று வந்தது. பல தரப்பிலும் கருத்துக்கள் கேட்கப்பட்டதன் அடிப்படையிலும் அந்தந்த தொகுதி சார்ந்து மக்களுடைய பிரச்சனைகள், மக்கள் சார்ந்து வைக்கப்படக்கூடிய கோரிக்கைகளின் அடிப்படையில் இந்த கடைகள் கணக்கிடும் பணி என்பது நடைபெற்று வந்தது. அனைத்து பகுதி மக்களுடைய கோரிக்கைகளையும் ஏற்று இந்த 500 கடைகள் என்பது பட்டியலிடப்பட்டு இதற்கான ஆணை வெளியிடப்பட்டிருக்கின்றது. முழுமையாக வெளியான பின்பாகவே எதன் அடிப்படையில் முழுமையாக இந்த 500 கடைகள் என்பது மூடப்பட்டிருக்கின்றன என்பது தொடர்பான ஒரு விரிவான தகவல் என்பது கிடைக்கப்படும். முதல் கட்டமாக மக்களுடைய கோரிக்கைகள், அதே போல பல்வேறு தரவுகளின் அடிப்படையிலேயே இந்த கடைகள் கணக்கிடும் பணி என்பது நடைபெற்று தற்போது அரசாணை வெளியிடப்பட்டு நாளை முதலாக கடைகள் மூடப்படுவதாக அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.